Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு டேங்க் செட்டப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது அப்படின்னு சொன்னு எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சாரு. பட் அந்த வீடியோவில் வந்து அந்தளவுக்கு தெளிவாக தெரில. சரி ஓகே, நம்ம வந்து நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்த்தா ஃபுல்லாக டயட்டம்ஸு, அதோட பயங்கரமாக அந்த பயோட்டின்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜெல்லி ஸ்லைம் மாதிரி அப்படியே பயங்கரமாக டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு. இது என்ன ரூட் காசு, இது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணோம், இது வந்து இப்போது சரியாயிடுச்சா இல்லையா, இது என்ன ரூட் காசு, எல்லாமே நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஃபர்ட் எடுத்து போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்லேயும் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும், எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் ஒரு 10 விஷயம் சொன்னால் ஒரு 4 விஷயமாச்சும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவையான டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் இருக்கும் இது. ஸோ தொடர்ந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் நல்லாவே தெரியும், எப்போவுமே நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு டேங்க் செட்டப் பண்ணால் நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 வீக் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து ஒரு 50%, அதுக்கப்புறம் வந்து ஒரு 30% அப்படியே சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு, அதாவது டேங்க் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருந்திருப்போம். இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம செட்டப் பண்ண மாதிரி சொல்லியிருப்போம், இதில் வந்து ஏடிஎஸ் ஆயில் போட்டிருக்கு. இது வந்து ரொம்ப ஹை காஸ்ட் ஆயில், நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க இது செட்டப் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் என்ன அப்படின்னா, கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. யூசர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து வாட்டர் சேஞ்சில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணாங்களா இல்லைன்னா 50% பண்ணலையா, சும்மா 2 ஜக்கு எடுத்துகிட்டு அது 2 ஜக்கு ஊற்றினா அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டயட்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து என்கிட்ட கேட்கும்போது ப்ரௌனிஷாக ஒன்று வருது அப்படின்னு தான் என்கிட்ட காலில் சொன்னாங்க. அது வந்து யூஸ்வலாக வந்து பரவாயில்லையே, டேங்க் மெச்சூர் ஆகிடுச்சு, இவ்வளோ சீக்கிரமாக மெச்சூர் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். பட் இது போக 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 பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பின ஃபோட்டோவில் வீடியோலாம் சுத்தமாக தெரியல. அந்த ஸ்லைம் மாதிரி ஜெல்லி ஃபார்மேஷன் மாதிரி வருது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் சுத்தமாக தெரியல. ஸோ நம்ம வந்து அடுத்து நான் வந்து ஒரு நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து ரொம்ப சிவியரான கேஸாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இது எந்த அளவுக்கு சிவியர்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேங்க்கில் வந்து ஒன்றுமே தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் க்ளீன் பண்ணியே வச்சுருக்காங்க அவங்க, சரிங்களா. சுத்தமாக தெரியல, டேங்க்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆகிருக்கு. இது என்ன ரீசன் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எக்ஸஸ் நியூட்ரிஷன்ஸ் இருக்கா பயங்கரமாக. இப்போ வந்து வாட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக நியூட்ரிஷன் இருக்கும். அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் பிளான்ஸும் உங்களுக்கு அதிகமாக இல்லை. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஹையாக போடும்போது நிறைய பிளான்ஸ் வைக்கணும். பட் இந்த ரெக்குயர்மெண்ட் இந்த மாதிரி இருந்தனால நம்ம வந்து இந்த மாதிரி லோடெக் பிளான்ஸ் தான் போகிற மாதிரி ஆகிடுச்சு. அது ஒன்று. இன்னொன்று, இந்த டேங்க்குக்கு வந்து இந்த லைட் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து செம ஹை பவர். அந்த ஹை பவர் கொடுத்தனால டயட்டம்ஸ் இவங்களாம் வந்து, அதாவது நம்ம இந்த களை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்களாம் நல்லா வளர்ந்துட்டு பயங்கரமாக பூஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதை நான் வந்து எப்படி எடுக்கணும் பாருங்கள். இது வந்து நார்மலாக நீங்கள் அப்படியே கை வச்சு எடுக்க முடியல. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக ப்ளக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது வரமாட்டுது, இது ஜெல்லியில் எஸ்கேப் ஆயிடுது. ஸோ அதனால் நம்ம எப்படி எடுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி தான் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணி ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக நீங்கள் வந்து கையில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப வந்து இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் இருக்கும். மேபி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலில் வந்து ஒட்டாமல் இருக்கிறது, நீங்கள் வந்து அந்த பக்கெட்டில் வந்து தண்ணி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்தால் தான் அது வந்து பக்காவாக வருது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜெல்லி டைப்பில் தான் இருக்குது. இப்போ சுற்றினீங்கன்னா அப்படியே ஃபார்ம் ஆகிடும். இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் டேங்க் கண்டிஷனை நீங்கள் பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாயில் எல்லாமே வந்து அதில் பிடுங்கிட்டு வருது பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப கம்மி, இது முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாம் பிளான்ட்லேயே நல்லா உள்ளே சொருகி போயிருக்கு. இதெல்லாம் நம்ம கை வச்சோ இல்லைனா அந்த டூலை வச்சோ கண்டிப்பாக எடுக்கவே முடியல. ஸோ அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆல்கே ப்ராசஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா இது புது டேங்க்கு, எடுத்த உடனே ஆல்கே ப்ராசஸ் போனீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதுக்குன்னு கொஞ்சம் டியூரேஷன், ஏன்னா இன்னும் ஃபிஷ்ஷஸே போடல, எதுவுமே போடல. ஸோ அதனால் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம வந்து ஏன் ஸ்ட்ரிம்ப் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா எப்போவுமே ஸ்ட்ரிம்ப் வந்து நான் சொன்னல, கம்யூனிட்டி டேங்க்கில் எப்பவுமே ஸ்ட்ரிம்ப் முன்னாடி போடணும். அதனால் நாங்கள் வந்து ஸ்ட்ரிம்ப் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 ஸ்ட்ரிம்ப் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம போடுறதுக்கு முன்னாடி சீசன் பண்ணுறோம். இந்த மாதிரி அந்த
கவரை வந்து அப்படியே டேங்க்கில் போட்டுடணும். அட்லீஸ்ட் ஒரு ½ hour போட்டுருங்க. ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணிட்டு வரனால வந்து கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் நான் வாட்டர் டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டிம் போடுறது முன்னாடி வாட்டர் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கண்டிஷன் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த டேங்கை பார்த்தா யாருக்குமே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ எதுக்கும் நான் வந்து கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தா ஒரே ஷாக்கு. அது என்ன ஷாக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா இது வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை பாருங்களேன், பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நம்ம ஃபிஷ் இதெல்லாம் போட்டால் தான் அம்மோனியா ஸ்பைக் ஆகும். சரி, இது வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா ஒரு கார்பனேட் வேல்யூ கூட அதிகமாகல. எல்லாமே பக்காவாக கண்டிஷனில் இருக்குது. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா டயட்டம்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி எதுவுமே இல்லை. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஸ்டிம்ஸ் போடலாம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ டேங்க் தண்ணியை வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இது போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீசர் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ½ hour கழிச்சு நம்ம அந்த பாக்கெட்டை வந்து வெளியே எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டேங்க் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கப்பில் வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவிலே கிளியராக சொல்லியிருப்பேன் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சில விட்டமின்ஸ் B1 B2 இதெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷஸுக்கு வந்து இல்லை ஸ்ட்ரிம்ஸுக்கு வந்து ட்ராவலிங்கில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அடிபட்டிருக்கும். இது எல்லாமே வந்து இதில் உள்ள ப்ரோட்டீன்ஸும் அமைனோ ஆசிட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அடிப்பட்ட இன்ஜுரியை வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக நார்மலாக இருக்கிறதோட ஃபாஸ்ட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறனால ஸோ அது வந்து குயிக்காக வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இதுவும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இருந்து அதுலேயே ஒரு 20 minutes வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேங்க்கில் போடுற மாதிரி இருக்கும். இதையே நீங்கள் உடனே பண்ணிங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு தான். நம்ம பண்ணுறதே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சொல்லலாம் அப்புறம் என்ன பிரயோஜனம் யூஸ் பண்ணி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அட்லாஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பக்கெட் அதாவது இந்த டேங்கோட பக்கெட் வந்து பெருசாக இருக்கனால என்னால் வந்து ஒரு ஃபிஷிங் நெட்டும் இல்லாமல் என்னால் போட முடியல. அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒழுங்காக ஒரு ஃபிஷிங் நெட் வச்சு ப்ராப்பராக போடுங்க. இல்லை சின்ன கப்பில் ஏதாச்சும் எடுத்து போடுங்க. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நான் ஒரு 30 minutes கிட்ட வந்து அதை சீசனிங் பண்ணிட்டேன். அதனால தான் நான் தைரியமாக போடுறேன். இவனுங்களை போட்டாச்சு, இவனுங்க எப்படி சர்வைவ் பண்ணுறானுங்க, எப்படி ஆனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் அன்றைக்கி நைட்டு போய் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன்லேயும் வீடியோஸ்லாம் எனக்கு அப்டேட் தெரிஞ்சுது. இவங்க வந்து போட்டோம் எல்லாம் ஒரு மாதிரி சுற்றிட்டே இருந்தானுங்க ஸ்ட்ரிம்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரிம்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்ட்ரிம்ஸ் பிடிக்காது. சில பேர் அதை பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கம்யூனிட்டி டேங்க் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டியாக வரதுக்கு ஸ்ட்ரிம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான வேலைகள்லாம் பண்ணணும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு இனிமேலாச்சும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நம்ம டேங்க் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே அதற்கு சாட்சி. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா என் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்ட்ரிம்ஸ் போட்டுட்டு நான் அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹீலரையும் கொஞ்சம் அதிகமாகவே டோசிங் பண்ணிடுறேன். ஏன்னா வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான். ஏன்னா இப்போ போட்ட ரிக்குவயர்மெண்ட் அந்த மாதிரி வந்து டேங்க் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். அதுக்காக தான். இதுவும் ஒரு ட்ரை தான். சப்போஸ் இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, ஸ்ட்ரிம்ஸ்னால தாக்கு பிடிக்கல, எல்லாமே செத்து போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஸோ இது ஃபஸ்ட் லெவல்னால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதிலேயே நம்ம சரி பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிம்ஸ்லாம் போட்டு விட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா இதில் வந்து எல்லா ஸ்ட்ரிம்ஸும் இருந்துச்சு. ஒரு 2 ஸ்ட்ரிம்ஸ் வந்து அவுட்டு. ஏன்னா வந்து ட்ராவல்லே அடிபட்டு ஏதாவது ஆகிருக்கலாம். 2 அவுட்டு. மிச்சம் எல்லாமே அப்படியே இருக்குது. 12ல் 10 அப்படியே இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, சரியான ஹார்ட் ஒர்க்கு. சும்மாவே இல்லை, செம்மையாக ஹாப்பியாக இருந்த மாதிரி பயங்கரமாக அங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. ஒரு வித்தின் ஒரு 2 to 3 days பார்த்தீங்கன்னா டேங்க் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்ட்ரிம்போட பவர். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம என் டேங்க்கில் உள்ள மணி பிளான்ட் எடுத்து ஒரு ஸ்டெம் வச்சு அங்கே வச்சு விட்டாச்சு. ஸோ சப்போஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதுவும் அப்சர்வ் பண்ணிக்கும். எக்ஸஸ் நியூட்ரிஷன் அதுவும் எடுத்துரும். ஸோ ஸ்டெம்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து சரியான ஹைப்பர். இவ்வளோத்துக்கு நான் அமௌண்ட் ஸ்டெம்ப்லாம் வாங்கலை. ஆக்சுவலாக ரெட் செரி ஸ்டெம்பே கிடைக்கல, அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. அதனால் நார்மலாக எல்லா இடத்துலையும் ஒரு 2 வாங்கி அப்படியே போட்டுட்டு ஒரு 12 கிட்ட வாங்கியிருந்தோம். சரியான எஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் ஒரு 1 week எப்படி ஆகிடுச்சு பாருங்களேன். டேங்க்கு சுத்தமாக இல்லாமல் அது எப்படி தான் அந்த மேஜிக் நடக்குதுன்னே தெரியல. டே பை டே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு டேங்க்கு. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக திரும்பி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு யூஸரு. வாட்டர் சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பக்காவாக ஆயிடுச்சு. இது நாமளே சர்ப்ரைசிங். ஏன்னா நானும் ஸ்ட்ரிம்ஸ் போட்டிருக்கேன். நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுனால அது இந்த அளவுக்குலாம் எஃபெக்டிவாக வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா அதுதான் எஃபெக்ட். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தால் தான் ஸ்ட்ரிம்ப் அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக தெரியுது நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்களேன், மோஸ்ட்லி எல்லாமே இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது 98% எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிச்சுவேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிம்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேலாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்க் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா டேங்க் சீசன் ஆன உடனே இமீடியேட்டாக வந்து ஸ்ட்ரிம்ஸை போட்டுருங்க. அது நல்லா மெச்சூர் ஆகி கொஞ்சம் சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாக ஆன உடனே நீங்கள் ஃபிஷ்ஷஸ் விட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரிம்ஸ்க்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்படி இல்லை எல்லாத்தையுமே ஒன்றா போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வார் நடக்கும். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரிம்ஸ் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஸ்ட்ராங்கான வீடியோவில் ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், see you.